எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக சொல்லணுன்னா, இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில், இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில் whatever. அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோன்னு பேசிகிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணார். இந்த படம் ஷூட் நடந்ததே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக, ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த சீன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே ஒரு சீன் பேப்பர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வீவ் கான் அவுட் ஆஃப் த மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள். அண்ட் ஏன்னா இந்த படம் நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே 4 hour ஃபுட்டேஜை நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், மெயின் டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவார். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட 5 song இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் RR நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்ல தான் இருந்தோம். அப்போ இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் இந்த இதயா பாட்டு கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்டே நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமன் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதயமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதயமே அந்த ஜோனில் போயிட்டேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் படம் ஸ்டோரியெல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கேங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னால், செட்டுக்கு செம்ம ஜாலியாக இருப்பார்.
நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் தமன் சார் வந்து ஹீஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தால் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவானில் போய் மியூசிக்கை போட்டு வருவார். அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல். சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டராக தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்கள் அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுற்றிட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்டு நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் அ லிட்டில் பிட் எமோஷனல் இன் எவ்ரிதிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்வி பண்ணியிருக்காங்க, மனிஷா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வரேன் சார், அவர் தான் மெயின் சார். டிராவட் பற்றி பேச சொல்கிறாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அண்ட் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடித்த பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸாக ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதையாவும் ஜுஜு வந்து படத்தில் பேசுகிற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் today will be the last day of promotions where we all come and talk about the film. And in the moment vandittu I think it's gotten a little emotional for everyone that in the alagana or team vandittu nama miss panna porom nu nenikiren. But yeah, future la vandittu we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பசங்க குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தில் தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலி ஆகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ இட் பிகேம் தட் கம்ஃபர்டபுள் அந்த என்டையர் என்வாயன்மெண்ட். அண்ட் சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது, இந்த படத்தில் அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் like each other so much is because of those small moments அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால. ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்துட்டு இது
இது பண்ணணுமா ஆஸ் அ ப்ரொடியூசர். எஸ், அவர் நிறைய படம் பண்ணுறாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷனில் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணார். அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டார். பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ மேன் ஆஃப் தி அவர் ஆகாஷ் வராரு. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு தேங்க்யூ. நீங்கள் படத்தை போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. கேட்குதா? நீங்கள் தான் எல்லாத்தையும் படத்தை போய் சேர்த்திங்க. ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அவங்க ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன், காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன்னு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடியன்ஸுக்கு தேங்க்யூ. அப்புறம் அதர்வா சார், அவர் தான் டே ஒன்லேருந்தே இந்த படத்தில் கூட இருக்கார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃப்ரெண்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் கூட இருந்தார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் தமன் சார், அதர்வாஸ் அப்புறம் தமன் சார் கூட வந்தார். ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் இருந்தார். ஸோ மனோஜ் சார் 18லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இப்போ தான் பண்ணுறேன்னு சொல்லுவார். அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ தேங்க்யூ மனோஜ் சார். அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினார். ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார். லைக் ஹைதராபாத் போனால் ஹைதராபாத்தில் சொல்லுவார், பாம்பேயில் போனால் பாம்பேயில் சொல்லுவார். ரொம்ப படத்தை பற்றி ப்ரௌடாக பேசுவார். ஸோ தேங்க்யூ தமன் சார். அப்புறம் வேறு யார் இருக்கும்? அப்புறம் சாய் பற்றி சொல்லணும். சாய் நான் ஒரு படத்தில் ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு இபியாவோ ஒரு ஏடியாவோ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவான். சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான். நடுவில் காய்கறி டேட்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் தான் காய்கறி டேட்டே வாங்கி கொடுப்பான். ஸோ சாய்க்கு தேங்க்யூ. அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு யாருக்கு? எடிட்டர் பிரதீப்போட நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க ஏடிஸோட தான் ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணுவோம் ரூம் ஆஃபீஸில். வெங்கி, முரளி எல்லாம். ஸோ அவ்வளோ தான் நான் எடிட் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி 3 months உட்காந்து இந்த அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணது தான் படத்தில் அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பிரதீப்க்கு தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார். ஸோ படத்தில் அவ்வளோ செட் இருக்குது. அந்த ஒரு மொட்டை மாடி செட்டாக இருக்கலாம், அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெரஸ் செட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் போட்டது தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். அப்புறம் இந்த படத்தில் அதிகமாக பேசுகிறது காஸ்டியூம்ஸ் வந்து பல்லவி மேம் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படமாக பண்ணியிருந்த டைமில் ஒரு சின்ன படமாக அப்போ அவங்க பண்ணது தான். ஸோ எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க டீம் மீனாட்சி அவங்களும் பண்ணாங்க நியூயார்க் ஷெடியூல்லாம். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அவங்க டீம் நேத்ரா அப்புறம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அப்புறம் நிறைய பேர் பார்க்குறேன் சார். அப்புறம் கபிலன் வந்து என் போஸ்டர் டிசைன் கபிலன், என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கபிலன் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் கபிலன். அப்புறம் சுரேன் சவுண்ட் மிக்ஸ், கடைசியாக அவர் தான் உட்காந்து கடைசியாக அவுட்புட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சுரேன். அப்புறம் ரமணன் சார் தான் என்னோட டெவில்ஸ் அட்வைட் மாதிரி. சார் இந்த சீன் எடுக்கலாமான்னு ஃபஸ்ட் அவர் கேட்பேன். அவர் வேணாம்னு சொல்லுவார். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது இது பண்ணி டயலாக் பண்ணி அவர் ஒரு வெர்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் மாற்றி பண்ணுவோம். ஸோ ரமணன் சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் நான் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள அதில் ஃபஸ்ட் காய்து சொல்லுவேன். ஸோ காய்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம். அப்போ அவங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் தான் பாப்புலர் நினைக்கிறேன். படம் பண்ணலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க. இப்போ வந்து லீடிங் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஃபார்.
காய்து, அப்புறம் நிஹாரிகாவுக்கும் இது மொதல் படம்னு நினைக்கிறேன். ஸோ நிஹாரிகாவும் அவங்க ஃபஸ்ட்டு படமே பண்ண மாட்டேன்னாங்க, இப்போ பார்த்தா ஒரு 10 படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியும் அவங்க அப்போ படம் பண்ணலன்னு நினைக்கிறேன், சாங் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாங் மாதிரி. ஸோ அவங்களும் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்புறம் யஷஸ்ரீக்கும் இது மொதல் படம். மோனிஷா படத்துக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்போது, தேங்க்யூ மோனிஷா. அப்புறம் ஏஞ்சலினுக்கு இது மொதல் படமாக இருக்கும்போது அதுவும் ஹாப்பியாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க விஜயா பண்ண வெளியே நல்லா சம்பளம் வாங்குவாங்க, நிறைய டேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வேறு யாருக்கு ஆர்டிஸ்ட் டிராவிட் இருக்காரு. ஸோ வரேன் இல்லை புதுசு இல்லை அவர். ஸோ டிராவிடுக்கும் அப்போது மொதல் படம் மாதிரி தான் அது, படம் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நடிக்க தான் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கூட ஏடியாக ஒர்க் பண்ணார், அப்புறம் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணார், அப்புறம் ஒரு ரேட் கொடுத்தோம். ஸோ டிராவிட் லட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங்லாம். தேங்க்யூ டிராவிட் தான் சுஜாதர் கூப்பிட்டு வந்தார். ஸோ சுஜாதர் வந்து இப்போ என்ஜாய் பண்ண பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சுதாகர். கம்மிங் டு ரக்ஷன் தான் இதுலேயே ரொம்ப சீனியராக இருப்பாங்க அந்த கேங்லேயே, ஃப்ரெண்ட்ஸ்லேயே. பட் டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப எனக்கு தான் இருக்கும் ரக்ஷன் டைலாக் கொடுங்கப்பான்னு. பட் ரொம்ப ஒரு டீம் ஸ்பிரிட்டாக போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண ரக்ஷன் தான் ரொம்ப தேங்க்யூ. ரக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ரக்ஷன். அப்புறம் நட்டி சார் வந்து தான் இதுலேயே சீனியர் இந்த செட்லேயே. ஸோ அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் ஒரு டக்குன்னு ஷார்ட்டில் சொல்லிடுவார். ஸோ அவரை ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாதமட்டி சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஷார்ட் தான் வந்தீங்க, சீன் கட் பண்ணிட்டு எடுக்க முடியல. தேங்க்யூ. அப்புறம் சந்தோஷ் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வாங்கினார். சந்தோஷ் தான் ஆடியோ நம்பி அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கினார். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்புறம் ரெஜின் மூவிஸ் ராஜாண்ணே, தேங்க்யூண்ணே. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாஸ்ட், அப்புறம் மைத்ரி, எல்லாருமே தேங்க்யூ. நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் இது கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபாத் சார் பற்றி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்ட்டாக போடணும், அது யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபாத் சார் வச்சு. வேற ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபாத் சார், அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரொடக்ஷன்லேயே வேற ஒரு படத்துக்கு கேட்டேன், அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசாக டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம், ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாமல். அதை பார்த்து அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாகவே ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, ஃபெப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமாக 4 days ஃபாதர் வச்சு ஷூட் பண்ணது தான். அது படத்தில் அவ்வளோ ஒரு ரிசீவ் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜொனிதா பற்றி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது மொதல் படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலாக அவங்க நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனால தான் அப்படியே இது பண்ணி இப்போது டீச்சர் கேரக்டர் கேட்டோம், அவங்க பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸ் மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஎஸ் எல்லாம் வாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டீம் எல்லோரும் வாங்கப்பா. சாரி, ஆகாஷ் பேச போகிறாருன்ற சந்தோஷத்தில் ஒரு 2-3 பேரை தேங்க் பண்ண மறந்துட்டேன். என்னோட லீடிங் லேடிஸ் காய்து அண்ட் பிரீத்தி. காய்துவோட வந்துட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு 3 சீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சீனும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் யூஆர் அன் அமேசிங் டேலண்ட் காய்து அண்ட் அ லாங் வே டு கோ அண்ட் த மோஸ்ட் எலிகென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிரீத்தி. நான் வந்து பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் until the world sees how good you are அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஃப்ரம் நாங்கள் நியூயார்க்கில் நான் அந்த கல் தூக்கி போட்ட கதை சொன்னேன் எனக்கு. ஷீஸ் அ வெரி கேர்லி கேர்ள். ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அமேசிங் ஹேவிங் யூ கைஸ் ஆல். அண்ட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஸ்கெடியூலையும் ஆகாஷ் வந்து எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தருவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்தது தான் ஃபஹத் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷன் வந்து ஃபஹத் சார் அண்ட் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து ஃபஹத் சார். ஸோ அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத் சார் ஃபார் டூயிங் திஸ். மற்றபடி மால்விகாவும் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு அவங்களும் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் வரும்போது வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பட் மனசும் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோலே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் யாருன்னா மிஸ் பண்ணி தான் தப்பாக நினச்சிக்குவாங்க. தேங்க்ஸ்.